கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜியோ வீட்டுக்கு வந்தவாட்டி நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா எப்பயுமே நான் மாற்றிடுவேன். அப்படி இல்லை நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னா ஸோ அதோடய என் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் தூங்கிடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஆயிலெலாம் வடிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நான் டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மார்னிங் போட்ட அந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஈவினிங் வரைக்குமே, ஈவினிங் சொல்லுவேன் நைட் வரைக்குமே எனக்கு அப்படியே ஸ்டே ஆகியிருந்தது. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் இருந்தது. இதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் வந்துட்டு எப்பயுமே நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கோம் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். ஏன்னா நம்ம அந்த பெரிய கொம்பு வச்சு சீவும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து கிடைக்கும், நல்லாவே தூக்கமும் வரும். சொல்லப்போனால் எனக்கு அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக சிக் எடுத்துகிட்டு தூங்க போயிடுவேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நைட் டைம் வந்து கோம் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பின்னல் போட்டு தூங்கிட்டோம்னா நமக்கு இந்த எப்படி சொல்கிறது சிக்கு பிரச்சனையும் இருக்காது, நான் அதிகமான ஹேர் ஃபால் இஷ்யூஸும் இருக்காது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு 6 to 6:30 இல்லை 7க்குள்ளே ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா 7 இந்த மாதிரி ஆகிடும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 8:30 கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா டின்னரும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேப் போட்டு 9 o'clock மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தலையெல்லாம் கோம் பண்ணுறது, அதுக்கப்புறம் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க, இதெல்லாம் நான் அப்போ தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக பின்னல் போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கீழே அந்த எண்ட் ஆஃப் தி ஹேர் இருக்குது இல்லைங்களா, அதில் மட்டும் நம்மளுடைய ஹேர் ஆயில் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் நல்லா பின்னல் போட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி பேண்ட் போட்டுருவேன். நான் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கீழே எண்ட் ஆஃப் தி ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா ஸ்பிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணி போடும்போது அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படியே இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ட்ரையாக பிரிண்டு ரெண்டு ஹேராக அப்படியே பிரிஞ்சு இருக்கும். சில பேருக்குலாம் கீழே வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரிம் பண்ணியது ரொம்ப நல்லது. ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட்டன்ஸ் ப்ராப்ளம் வராது, ஹேர் நல்லாவே வளர ஆரம்பிக்கும். சார் உனக்கு லிப்ஸ்டிக் போட்டா இங்கே வா சொல்லு வா. வாயை ஏன்டா திறக்கிறேன்? நான் என்ன லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன்ட்டு அதை பற்றி பேசலான்னு வரப்போ டக்குன்னு தூங்கிட்டு இருந்த சேர்ல எஞ்சி வந்துட்டான். இதுக்கப்புறம் நான் எப்படி எடுக்க போகிறேன்னே தெரில. டேய் நீ எங்கடா வர? உனக்கு பொண்ணுமா? பா சாலி பா பா. நான் டக்குன்னு என் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுவேன். வீடியோஸ்னால லென்த்தியாக போகுது. ஸோ மார்னிங் நான் யூஸ் பண்ண இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஸோட லவ் ட்ரையாங்கிள் லிப்ஸ்டிக் தான். ஸோ சூப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 100% ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேட் டெக்ஸ்சரில் வரும். பிக்மெண்டட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி 5 வேரியன்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஷேட், அதுக்கப்புறம் செகண்டாக இன்னொரு ஷேட் இருக்கும். நீங்கள் ரெண்டும் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணுறப்ப தேர்டாக ஒரு ஷேட் வரும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா 02 ஸ்கேரட் விஸ்பர்ன்ற ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணேன். அதே மாதிரி 03 கேரமல் ரோஸ்ன்ற ஷேட்மே சூப்பராக இருந்தது. இதுதான் அந்த 5 ஷேட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் Gomti24 கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 15% ஆஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நைக்கா, அமேசான், பர்பிளில் இந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இந்த இயரிங்ஸும் வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் கழுத்தில் போட்டு இந்த கோல்டு செயினும் நான் வந்து கழட்டிடுவேன். சொல்லணும்னா ரெகுலராக என்னால் போட்டுக்கிட்டேவும் இருக்க முடியாது. எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்னா அப்போ மட்டும் நான் கோல்டு செயின் வந்துட்டு போட்டுப்பேன். போட்டு இந்த லிப்ஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ட்ரையலுக்காக போட்டு காமிச்சிருந்தேன். அதை நான் இப்போ ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலான்னு இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். எனக்கு டெர்ம்டாக் சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் வந்து பிடிக்கும். உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் கொரியன் பிராண்ட்லேருந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட் டைம் எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் போய் அப்படியே தூங்கிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு தூங்குங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு அப்படியே படுத்து தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்கின்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகும்.
ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு பர்சனலாக எப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் வளவலன்னு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நிறைய ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணியிருந்திருக்கு, மோஸ்ட்லி எல்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. இதே நீங்கள் டர்ம்டாக் சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பட் கொஞ்சம் நேரத்தில் அது செட் ஆகிடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டாஸோட மஸ்காரா போட்டோன்னே அப்படியே திரியாக வரும்ன்ட்டு பாண்டா கண்ணு மாதிரி ஆகாமல் நீட்டாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் ஸ்கின் கேரில் நயாசினமைட் தான். ஆர்டினரியிலேருந்து நயாசினமைட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுடைய சீபம் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடியூஸ் பண்ணிடும். டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கனாலுமே ரெடியூஸ் பண்ணிடும். இது ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் டிஃப்ரென்ஸே தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5-2 இயர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நியூட்ரிஜனோட ஹைட்ரா பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் இது நிறையா ஷார்ட்ஸ்லேயும் நிறையா வீடியோஸ்லையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாய்ஸ்சரைசர் என்னுடைய ரெகுலர் ரொட்டீனில் இருக்கும். நயாசினமைட் பொறுத்தவரை உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப கம்மி தான். நான் நிறையாலாம் எதுவுமே போட மாட்டேன். சீரம், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், லிப் பாம், அவ்வளோதான். அதுவும் நான் இப்போ அதிகமாக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறனால இந்த லிப் பாம்ஸ் வந்து இது லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க். ஆக்சுவலி இதை நான் போட்டு அப்படியே தூங்கிடுவேன். மார்னிங் ரொட்டீன்லேயே சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சன்ஸ்க்ரீன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். வேறு எதுவுமே இந்த ஃபேஸ் க்ரீம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. மேபி ட்ரை பண்ணணும்னா உங்களுக்கு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இதோட என்னோடய நைட் டைம் ரொட்டீன் வந்து முடியுது. See you next video guys. Bye bye.